வணக்கம். என்னோட பேர் சுஷீலா. நான் தேத்தாக்குடி வேதாரண்ய மட்டம் இதான் இருக்கும். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால் மாப்பிளை சம்பா முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாவு எடுத்திருக்கேன். இது வெறும் மாவு, அரிசி மாவு மட்டும் கிடையாது. இது கூட கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, வெள்ளை உளுந்து இது எல்லாமே வறுத்துட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு, மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அடுத்தது நெய் எடுத்திருக்கேன். அப்புறம் வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சுட்டு வெந்நீர் வச்சுருக்கேன். இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி பிசைவோம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க மாவில் ஓமம் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகுத்தூள் கொஞ்சமாக, காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நெய் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க வச்ச வெந்நீரை ஊற்றிட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. அப்படியே இருக்கட்டும், ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் முறுக்கு புழிஞ்சிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வீட்டில் ஆட்டினா கல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். கொஞ்ச நேரம் எண்ணெய் சூடாயிரட்டும். சூடானதுக்கு பிறகு அப்புறம் முறுக்கு புழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம முறுக்கு புழிஞ்சு இப்போ போட்டுக்கலாம். இப்போ முறுக்கு அச்சில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ஃபில் பண்ணிவிட்டு அதை புழிஞ்சிக்கலாம். முறுக்கு புழிஞ்சிக்கலாம். நான் சாரணையில் அதில் புழிஞ்சு தான் அதிலே போட போகிறேன். இப்போ புழிஞ்ச முறுக்கை போட்டுடலாம் பொரிக்கிறதுக்கு. இப்போ இந்த முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கு நான் மாப்பிளை சம்பா நெல் பச்சை அரிசியாகவே அரைச்சி எடுத்துக்குவேன். அதில் பார்த்தீங்கன்னா இது அலசி காய வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை அரிசி இந்த முறுக்குக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் தான் இது பண்ணுறதுனால அது அலசி காய வைக்க வேண்டியதில்லை. இப்போ ஒரு மரக்கால் அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/2 கிலோ வெள்ளை உளுந்து, 1/2 கிலோ பாசிப்பருப்பு, 1/2 கிலோ கடலைப்பருப்பு. இது நம்ம நம்மளோட இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த வாசனை வர்ற வரை 3 பருப்பையும் வறுத்து எடுத்துக்கிட்டு, இதுதான் இதோட பதம் நல்லாயிருக்கும் முறுக்குக்கு. வறுத்து எடுத்துக்கிட்டு அரைக்க வேண்டியது தான். இப்போ நிறைய பேர் கேட்குறது என்ன, முறுக்கு சிகப்பாக இல்லாமல் ஏன் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. மாப்பிளை சம்பா அரிசி தானே அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம உரிக்கிறது இல்லை. அரிசியை மிஷினில் கொடுத்து அரைக்கணும். நம்ம நார்மலாக பச்சை அரிசி அரைக்கிற மாதிரி தான் அரைக்கிறோம். அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஏன் அதை உரிச்சிட்டு இது பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லாம் சிகப்பாக இருக்கிறதுனால அதை சாப்பிட்றதுக்கு அதிகமாக விரும்புறது கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாப்பிளை சம்பா அரிசினால என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சுகர் தான் மெயினான பிரச்சனை. அதாவது குழந்தைங்களா இருக்கட்டும், யாருக்குமே எப்போ சுகர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சக்கரை வியாதி அப்படின்னு சொல்லிட்டு, இது பர்மனண்ட் அப்படின்லாம் கிடையாது. இதுக்கு முக்கியமாக சாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் இருக்கவங்க சாதம் வடித்து சாப்பிடக்கூடாது, மற்றபடி சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுக்கு கவலைப்படையே தேவையில்லை. ஏன்னா இந்த மாப்பிளை சம்பா அரிசி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரெகுலராக 3 வேளையும் கூட அரிசி எடுத்துக்கலாம். இது சுகர் கண்ட்ரோல்லே வச்சுக்கிறோம்.
சுகர் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. இந்த அரிசி சாப்பிட்டா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தும் இதுவும் இருக்கும். அதனால் வந்து இந்த அரிசியோட இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிடுங்க. இப்போ முறுக்கு வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை கொஞ்சம் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இப்போ முறுக்கெல்லாம் பொரிச்சிட்டு நல்லா எடுத்தாச்சு. நல்லாவும் வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த முறுக்கு செய்யறதுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இப்போ தீபாவளி வர்றதுனால வந்து நாங்கள் தீபாவளி ஆர்டரும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாரம்பரிய முறையில் வந்து செக்கு கல்லெண்ணெயில் தான் போட்டு எல்லாமே செய்கிறோம். இந்த மாப்பிள்ளை சம்பா முறுக்கு, மாப்பிள்ளை சம்பா ஓலை பக்கோடா, கருப்பு கவுனி முறுக்கு, ராகி மிக்சரு, அப்புறம் திணை அல்வா, இதுதான் வந்து இது தீபாவளிக்கு வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஆர்டர் கொடுங்க, நாங்கள் கொரியர் பண்ணி வைப்போம். நேரடியாக கொடுக்க முடிஞ்சால் கொண்டாந்து கொடுப்போம். நீங்கள் ஆர்டர் செய்ய வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9710 276 507 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.